ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். நல்லா ஊற வச்சு சிக்கனை வந்து அது எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலேயே அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை கலக்கி விட்டுட்டு அது கூடயே கழுவி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டேன். பிரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டாச்சு. ஊற விட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். பிரியாணியோட ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மீன் குழம்பு கொண்டு வந்தாங்களா, அதுக்கு வந்து வெள்ளை சாப்பாடும் தனியாக காய்ச்சியாச்சு. காய்ச்சிட்டு பிரியாணி பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக வந்து சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி தான் சேர்த்துருந்தேன். ஒரு டைம் நாங்கள் பிரியாணி பண்ணுறோன்னு சொல்லி நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா 3 பேர் சேர்ந்து கல்பாசி அள்ளி கொட்டிட்டோம். அதுலேருந்து எனக்கு கல்பாசி ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், கல்பாசி போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி கல்பாசி இந்த வட்டம் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து சின்ன சைஸ் தக்காளியாக தான் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால. நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து கொட்டியாச்சு. கொட்டி அதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு பிரியாணி மசாலா போட்டு நல்லா அந்த சிக்கன் போட்ட அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி மட்டும் கழுவி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து அதோட சேர்த்துக்கிட்டேன். நான் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை போட்டு நல்லா அந்த மசாலாவோடய நல்லா அரிசியை கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து எப்போயுமே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவேன் குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டாச்சு. நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு நல்லா எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா வந்துருந்துச்சு. உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு. ஆனால் என் செல்லு கேமரானாலே என்னமோ அது ஒரு மாதிரி வெள்ளையாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ருந்தோன்னா பார்த்திங்களேன், முதல் நாள் பண்ணிவிட்டு மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.